அது வேண்டாங்க. இருங்க, நான் சொல்லிக்கிறேன் இருங்க. கொஞ்சம் நல்ல நேரம் இங்கிட்ட தானே கேட்குறாங்க. நான் சொல்லிக்கிறேன், ஒரு நிமிஷம் இருங்க. ஏன் இப்போ குறுக்கிடுறீங்க? என்ன நீங்கள் அதெல்லாம் எதுவும் இல்லை, பேசுங்க. இருங்க தோப்பு. இப்படி பிரஸ் மீட்டிலேயே புதிதாக மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள தோப்பு வெங்கடாச்சலத்தின் மீது அமைச்சர் முத்துசாமி கோபமாகியுள்ளது ஈரோடு பாலிடிக்ஸை ஈலோகம் அறிந்து கொள்ளும் அளவிற்கு பரபரப்பை உண்டாக்கியுள்ளது. இதுகுறித்து ஈரோடு திமுக பல்ஸ் அறிந்தவர்களிடம் பேசினோம். அதிமுக காலத்தில் வருவாய்த்துறை அமைச்சராகவும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சராகவும் இருந்தவர் பெருந்துறையைச் சேர்ந்த தோப்பு வெங்கடாச்சலம். தொடர்ந்து 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் திமுகவினருக்கு பல்வேறு அழுத்தங்களை தோப்பு வெங்கடாச்சலம் கொடுத்ததாக உடன்பிறப்புகள் சிலர் இன்றளவும் குற்றம் சாட்டி வருகின்றனர். ஆனால் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எடப்பாடி அணிக்கு ஆதரவு கொடுத்தாலும் தோப்பு வெங்கடாச்சலத்திற்கு எவ்வித பொறுப்புகளும் அமைச்சர் பதவியும் வழங்கப்படாமல் இருந்தது. இந்த நிலையில் 2021 சட்டமன்ற தேர்தல் நேரத்தில் மீண்டும் சீட்டு பெற பல்வேறு வழிமுறைகளை தோப்பு வெங்கடாச்சலம் கையாண்டதாக கூறப்படுகிறது. முதற்கட்டமாக பெருந்துறையில் உள்ள ஒரு வீதிக்கு எடப்பாடி நகர் என பெயர் வைத்தும் பல்வேறு திட்டங்கள் எடப்பாடி பழனிசாமி பெயரில் வழங்கிய நிலையிலும் 2021ஆம் ஆண்டு தேர்தலில் தோப்பு வெங்கடாச்சலத்திற்கு மீண்டும் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படவில்லை. இதனையடுத்து தோப்பு வெங்கடாச்சலம் டிடிவி அணிக்கு தாவுவதாக கூறப்பட்ட நிலையில் 2021 சட்டமன்ற தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட்டு டெபாசிட் இழந்து படுதோல்வியடைந்தார். இந்த தோல்விக்கு பிறகு திமுகவில் இணைந்த தோப்பு வெங்கடாச்சலத்திற்கு 3 ஆண்டுகளாக எவ்வித பதவிகளும் வழங்கப்படாமலே இருந்து வந்தது. அண்மையில் கட்சியின் உட்கட்டமைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்காக திமுக சில அதிரடி மாற்றங்களை செய்திருந்தது. அதில் ஈரோடு திமுகவின் வடக்கு மற்றும் தெற்கு மாவட்டங்களை பிரித்து ஈரோடு மத்திய மாவட்ட பொறுப்பாளராக முன்னாள் அமைச்சர் தோப்பு வெங்கடாச்சலம் நியமிக்கப்பட்டார். இந்த நிலையில் அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணைந்து 3 ஆண்டுகள் மட்டுமே பயணித்துள்ள தோப்பு வெங்கடாச்சலத்திற்கு பதவி கொடுத்திருப்பது ஏற்கனவே பல ஆண்டுகளாக கழக பணியாற்றி வந்த திமுகவினருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது. அதோடு தோப்பு வெங்கடாச்சலம் அமைச்சராக இருக்கும் காலத்தில் திமுக நிர்வாகிகளுக்கு எதிராக பல வேலைகளை செய்ததாகவும் தற்போது அவரது தலைமையின் கீழ் கழகப் பணி செய்ய வேண்டியுள்ளதாகவும் திமுக நிர்வாகிகள் குமுறி வருகின்றனர். மேலும் அதிமுகவில் இருந்தபோது அக்கட்சியை வளர்க்காமல் தனக்கென தனி கோஷ்டியை உருவாக்கி கொண்டிருந்தவருக்கு திமுகவில் பொறுப்பு வழங்குவதா? இது திமுகவின் வளர்ச்சிக்கு எந்த விதத்திலும் உதவி செய்யாது என்று தோப்பு வெங்கடாச்சலம் குறித்து கடந்த 45 ஆண்டுகளுக்கு மேலாக திமுகவில் இருந்த ஒன்றிய செயலாளர் KP சாமி தனது ஆதங்கத்தை தலைமையிடமும் அமைச்சர் முத்துசாமியிடமும் வெளிப்படுத்தியதாக ஈரோடு திமுக தரப்பினர் கூறுகின்றனர். அதோடு தன்னுடைய ஒன்றிய செயலாளர் பொறுப்பை ராஜினாமா செய்வதாக கட்சியின் தலைமைக்கும் அமைச்சர் முத்துசாமிக்கும் KP சாமி கடிதம் அனுப்பியுள்ளதாக அறிவாலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இது தலைமையின் காதிற்கு சென்றதால் ஒன்றிய செயலாளர் KP சாமியை தனது முகாம் அலுவலகத்திற்கு வரவழைத்து அமைச்சர் முத்துசாமி சுமார் 3 மணி நேரம் சமாதான பேச்சு நடத்தியதாகவும், எனினும் KP சாமி தன்னுடைய முடிவிலிருந்து மாறாததால் திமுகவினரிடையே கடும் அதிர்ச்சி நிலவி வருவதாகவும் கூறப்படுகிறது. இப்படி ஈரோடு திமுக உடன்பிறப்புகள் தோப்பு நியமனம் குறித்து அதிருப்தியை வெளிப்படுத்தி வரும் நிலையில் அமைச்சர் முத்துசாமிக்கு இது ஈகோ கிளாஷாகவே மாறிவிட்டதாக விவரம் அறிந்தவர்கள் கூறுகின்றனர். அதாவது அமைச்சர் முத்துசாமியிடம் இருந்த அதிகாரத்தை பங்கிட்டுதான் தோப்பு வெங்கடாச்சலத்திற்கு தலைமை கொடுத்துள்ளது. இதனால் செம்ம அப்செட்டில் முத்துசாமி இருப்பதாகவும், அதேபோல தன்னை போலவே அதிமுகவிலிருந்து வந்த தோப்புவுக்கு தலைமை முக்கியத்துவம் கொடுக்க துவங்கிவிட்டதால் தன்னுடைய மவுசு குறைந்து விடுமோ என்ற அச்சம் அமைச்சருக்கு வந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் அமைச்சர் பதவியை தக்க வைத்துக் கொள்ள தனது அதிருப்தியில் மனநிலையிலேயே வைத்துக்கொண்டு தலைமை சொல்வதை செய்து வருகிறார் முத்துசாமி என்கின்றனர் விவரமறிந்தவர்கள். இத்தகைய சூழலில் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் உள்ள அண்ணா சிலைக்கு ஈரோடு திமுக மத்திய மாவட்ட செயலாளர் தோப்பு வெங்கடாச்சலம், வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் மாலை அணிவித்தும் பெரியார் கலைஞர் படத்திற்கு மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமியிடம் ஈரோடு திமுக மத்திய மாவட்ட செயலாளராக தோப்பு வெங்கடாச்சலம் நியமனத்தில்
பெருந்துறை திமுகவினருக்கே அதிருப்தி இருப்பது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட பதிலளித்து பேசிய தோப்பு வெங்கடாச்சலம் அது வேண்டாம் என்றும், இது உட்கட்சி பிரச்சனை, இது நல்ல நேரம், அது வேண்டாம் என்றார். மேலும் அதிருப்தி என்பது இல்லை என்று பதிலளித்த தோப்பு வெங்கடாச்சலத்தை, இருங்கள் நான் பேசிக் கொள்கிறேன், பத்திரிகையாளர்கள் என்னிடம்தான் கேட்கிறார்கள், நான் பதிலளித்துக் கொள்கிறேன், ஏன் குறுக்கிடுகிறீர்கள் என்று அமைச்சர் முத்துசாமி எரிந்து விழுந்தார். இல்ல அது வேண்டாம். இருங்க நான் சொல்லிக்கிறேன், இருங்க நல்ல நேரம் கொஞ்சம் இருங்க, நான் பேசிக்கிறேன். எங்கிட்ட தானே கேட்குறாங்க, நான் சொல்லிக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க, ஏன் அப்புறம் குறுக்கிடுறீங்க? அது வேண்டாங்க. இருங்கங்க, என்ன நீங்க அதெல்லாம் இது இல்லை, பேசுங்க. இருங்க தோப்பு, நான் சொல்லிடுறேன். தொடர்ந்து கேள்விக்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் முத்துசாமி, ஒவ்வொரு பொறுப்பும் வழங்கும் போது வேறு சிலர் இருக்கலாம் என்ற எண்ணம் இருக்கும், அதெல்லாம் 4 நாட்களுக்கு இருக்கும், இதனை பெரிதாக்குவது சரியானதாக இருக்காது. திமுக கட்டுப்பாடான கட்சி, தலைமை சொல்வதுதான் எங்களின் முடிவு, தலைமையின் முடிவில் மாறுபட்ட கருத்துகள் இருந்தால் அவர்களுக்குள் பேசிக் கொள்கிறார்கள், தற்போது அவர்கள் பேசி முடித்து விட்டனர் என்று ஈரோடு திமுகவில் சலசலப்பு இருப்பதை அமைச்சர் முத்துசாமி உறுதிப்படுத்தினார். அதாவது ஒவ்வொரு பொறுப்பும் ஒரு போடுகிற பொழுது இன்னொரு 4 பேர் அதில் கண்டிப்பாக நாம் அதில் இருக்கலாமா என்ற ஒரு எண்ணம் இருக்கும். அதெல்லாம் ஒரு 4 நாளைக்கு 3 நாளைக்கு அதை பெருசு பண்ணணும் அப்படிங்கிறது அது சரியான அணுகுமுறையாக இருக்காது. எனவே எங்களை பொறுத்தவரை, திமுகவை பொறுத்தவரை கட்டுப்பாடான கட்சி என்பது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். எனவே அதில் தலைமை சொல்லிவிட்டால் அதுதான் எங்களுக்கு முடிந்த முடிவு. எனவே தலைமையிலே சொல்லியிருக்கிறார்கள். அதில் எந்த மாறுபட்ட கருத்து இருந்தாலும் அவர்களுக்குள்ளே உட்கார்ந்து பேசிக்கொள்கிறார்கள். அதுவெல்லாம் இப்பொழுது அவர்கள் பேசி ஒரு முடிவுக்கு வந்து விட்டார். நீங்கள் தான் மறுபடியும் ஆரம்பிக்கிறீங்க. எனவே அந்த பிரச்சனையெல்லாம் முடிந்து விட்டு. பொறுப்பு அமைச்சராக உள்ள முத்துசாமி, உட்கட்சி பிரச்சனை இருப்பது உண்மைதான் என்றும், இதுகுறித்து தலைமையிடம்தான் கேட்க வேண்டும், தலைமை சொல்வதை மட்டும்தான் செய்வதாக அமைச்சர் முத்துசாமி கூறியது அவரது கோபத்தை காட்டுவதாக அமைந்துள்ளதென அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இப்படி மாற்றுக் கட்சியிலிருந்து வந்தவர்களுக்கு முக்கிய பொறுப்பு வழங்கப்படுவதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டு, அமைச்சரின் அதிருப்தி என ஈரோடு திமுகவில் பிரச்சனைகள் பூதாகரமாக வெடிக்கத் தொடங்கியுள்ளன. இதில் திமுக தலைமை தலையிட்டு முற்றுப்புள்ளி வைக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும்.